Hi, welcome. This video is sponsored by BuyMode mobile app for best purchase. கீரைகளின் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது கண்ணுக்கு ரொம்பவே நல்லது, உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பொன் போன்ற நிறத்தை தரக்கூடியது அப்படின்றதுனால தான் இதற்கு பொன்னாங்கண்ணின்னு பேர் வந்துச்சுன்னு கூட சொல்கிறாங்க. பொன்னாங்கண்ணியில் 2 வகை இருக்குது. ஒன்று சிவப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி. இது பச்சை பொன்னாங்கண்ணி. பச்சை பொன்னாங்கண்ணியை நாட்டு பொன்னாங்கண்ணின்னு கூட சொல்லுவாங்க. சிவப்பு பொன்னாங்கண்ணியை விட பச்சை பொன்னாங்கண்ணி ரொம்ப நல்லது. இப்போது பொன்னாங்கண்ணி கீரை கடையில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல பொன்னாங்கண்ணி கீரையை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம், தண்டு தேவையில்லை. இதை 2லேருந்து 3 தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நாம் ஒரு 1/2 கப் பருப்பை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பருப்பு நல்லா வேக விடுங்க. பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வெந்ததும் 3 பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை கடையில் பொறுத்த வரைக்கும் பருப்பை குக்கரில் வேக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வேக வைக்கணும். அதே மாதிரி பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் தக்காளி பூண்டு சேர்க்கணும். தக்காளி ரொம்ப வெந்துடுச்சுனாலும் நல்லா இருக்காது கீரையோட டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் நறுக்கி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிறுதீயில் வச்சு வேக விடுங்க. கீரை ரொம்பவும் கொலன்னு வேகக்கூடாது, மசிற அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நமக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. கடையிற அளவுக்கு கீரை வெந்துடுச்சு, ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆகலை. உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தா சுத்தமாக கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுட்டு கீரையை ஒரு பருப்பு சட்டியில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மற்ற வச்சு கீரையை பொறுமையாக கடைய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கீரை பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா கடைஞ்சி வந்துடும். இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கீரை நல்லா கடைஞ்சாச்சு. அடுத்து நாம் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாயை முழுசாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நாம் அடுத்து ஒரு 1/4 கப் சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இப்போ நாம் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே பொரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா கலரும் மாறிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்து கடைஞ்சி வச்ச கீரையில் சேர்த்துக்கலாம். கீரையில் சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக நாம் கடையக்கூடாது. ஒரு 4லேருந்து 5 சுற்று அதிகம் அழுத்த கொடுக்காமல் நாம் இப்போ கடைஞ்சிக்கலாம். வடித்து வச்ச கீரை தண்ணீரை இதில் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா தனியாக கீரை ரசமாகவும் பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு இப்போது கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான இந்த கீரை மசியலை சூடான சாதத்து கூட நெய் கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டா ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.